எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் ஜோதிடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் செவ்வாய் பகவானை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நவகிரகத்தை பற்றியுமே நல்லா முழுமையாக எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கும் பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வரிசையில் நான் இன்றைக்கி செவ்வாய் பகவானை பற்றி ஜோதிடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய உபத்தலைப்பில் செவ்வாயை பற்றின விவரங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல இந்த செவ்வாய் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல செவ்வாய் யார் அப்படிங்கிறது, பரத்வாஜர் அப்படிங்கிற முனிவர் ஒரு முறை நர்மதை நதிக்கரையில் ஆசிரமம் அமைச்சு அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவரை நர்மதை நதிக்கு நீராட செல்லும் பொழுது ஒரு தேவ கன்னிகை, மிகவும் அழகு பொருந்திய ஒரு தேவ கன்னிகை அங்கே நீராடிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அழகை பார்த்து இந்த பரத்வாஜ முனிவர் ஒரு இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைய அந்த தேவ மாது என்ன பண்ணுறாங்க, அந்த நர்மதை நதிக்கரையிலேயே விட்டுட்டு அவங்க தேவலோகம் போயிடுறாங்க. தாயும் தந்தையும் விட்டுட்டு போன பிறகு பூமாதேவி எடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. பூமாதேவி வளர்க்குறதுனால வளர்ப்பு தாய் செவ்வாய்க்கு பூமாதேவி தான். அவங்க வளர்த்தோடனே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தையை பற்றி பூமாதேவி கிட்ட கேட்குது. அப்பா அவங்க பரத்வாஜர்கிட்ட கொண்டுட்டு போனோடனே அவர் எல்லா கலைகளையும் எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா நுட்பங்களையும் போர் அது சம்மந்தமாக அந்த கலைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக செவ்வாய் பகவான் எல்லாத்தையுமே கற்று தேர்றாரு. பிறகு விநாயகரை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் செய்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமான் தோன்றி நவகிரகத்தில் செவ்வாய்க்கு ஒரு பதவி கொடுத்து, ஒரு சேனாதிபதி மாதிரி போர்படை தளபதி அந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்து மேஷத்தையும் விருச்சிகத்தையும் ஆட்சி வீடாக கொடுக்குறாரு. விநாயகருக்கு சகோதரன் அப்படிங்கிறதுனால தன்னை சகோதரனாக கருதின செவ்வாய்க்கு முருகப்பெருமான் செவ்வாயுடைய அம்சம் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். விநாயகர் தோன்றின நாள் ஒரு சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை. அதனால தான் இந்த செவ்வாய் தோஷம்லாம் இருந்தால் அன்னைக்கு விரதம் இருந்தால் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாயை ஜோதிடத்தில் நாம் வேறு பெயர்கள் என்னென்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா, அங்காரகன் அப்படின்னு சொல்கிறோம், பௌமன் அப்படின்னு சொல்கிறோம், பூமி தாய் வளர்த்ததுனால குஜன் அப்படின்னு சொல்கிறோம், மங்களன், சேய், இந்த பெயர்கள் எல்லாம் செவ்வாய் பகவான் அழைக்கப்படுகிறார். செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாட்கள் தங்கியிருப்பார். செவ்வாய்க்கு ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி வீடுகள். செவ்வாய் மகரத்தில் உச்சமாகிறாரு. கடக வீட்டில் செவ்வாய் நீசமாகிறாரு. செவ்வாய் தசா எத்தனை ஆண்டு நடக்கும் அப்படின்னா 7 ஆண்டுகள் செவ்வாய் தசா நடக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்ன? மிருகசிரிடம், அவிட்டம், சித்திரை, இது 3 செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். இது உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சிரசுரஜ் பிரிவில் வரக்கூடியவை. அடுத்து செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன? செவ்வாயை நம்ம ஜோதிடத்தில் என்ன அழைக்கிறோம்? பூமி காரகன். நிலபுலன்களுக்கெல்லாம் காரகமாக இருக்கிறதுனால பூமி காரகன், சகோதர காரகன், இரத்த காரகன் அப்படின்லாம் அழைக்கிறோம். இரத்தத்துக்கு காரகம் செவ்வாய், நிலபுலன்களுக்கு காரகம் செவ்வாய். ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய காரக கிரகம் செவ்வாய் பகவான் தான். ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி ரத்தம் இது எல்லாமே செவ்வாய்க்குரிய காரகத்துவங்கள். சகோதரனையும் குறிக்குது. ஒரு கோபம், ஒரு தைரியம், துணிச்சல், ஆவேசம், சந்தேகம், இது எல்லாமே செவ்வாய்க்குரிய காரகங்கள் தான். செவ்வாய் ஒரு இமோஷனலான கிரகம். ஒரு உணர்ச்சி வசப்படலால் தான் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் மிகுந்த ஜாதகர்கள் செய்யக்கூடியது. ஆயுதங்கள் அதெல்லாம் செவ்வாயுடைய காரகம் தான். ரத்தம், மருத்துவம், இதெல்லாமே செவ்வாயுடைய காரகங்கள். உறவுகளில் சகோதரனையும் செவ்வாய் குறிக்குது, கணவனையும் குறிக்குது. அறுவை சிகிச்சை, வைத்தியம், வெட்டுக்காயம், இதெல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். பூமி, அந்த இது எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவங்கள் தான். அடுத்து செவ்வாய் ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்லது, எங்கே இருந்தால் தோஷம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் தோஷங்களில் ஒரு மிக முக்கியமான தோஷமாக அந்த காலத்துலேருந்தே கருதப்பட்டு வருது. செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் திருமணத்தின் போது பார்க்கும் பொழுது ஒரு செவ்வாய் தோஷமுடைய ஜாதகருக்கு இன்னொரு செவ்வாய் தோஷமுடைய ஜாதகத்தை தான் பொருத்தணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். செவ்வாய் லக்னத்திலேருந்து 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் தோஷமாக கருதப்படுது.
குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம், களத்திரபாவம் அப்படிங்கிற 7ஆம் இடம், மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிற 8ஆம் இடம் மற்றும் அயன சயன பாவம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷமாக கருதப்படுது. சரி, இந்த இடங்களில் மட்டும் செவ்வாய் இருந்தால் மட்டுமே தோஷமா அப்படின்னா இல்லை. செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் தோஷம் இல்லை, உச்சமாக இருந்தால் தோஷம் இல்லை, நீசமாக இருந்தால் தோஷம் இல்லை. நிறைய செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்குகள் இருக்குது. அது ஒரு தனி வீடியோவில் தான் பார்க்கணும். செவ்வாய் குரு பார்த்தா தோஷம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விதி விலக்குகள் படி செவ்வாய் தோஷமும் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அது ஒரு தனி பதிவில் பார்ப்போம். குறிப்பிட்ட இந்த இடங்களில் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுது. செவ்வாய் தோஷம் உள்ள மணமகனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள வரனை தான் சேர்க்கணும். இதில் 7ம் 8ம் ஒரு கடுமையான செவ்வாய் தோஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து செவ்வாய் எங்கிருந்தால் நல்லதுன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக் பலம் பெறாரு. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாம் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்ல பலனையே கொடுக்கும். ஒரு 6ஆம் இடத்துல நல்ல எதிரிகளை வெல்ல முடியும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால திக்பலம் பெற்ற செவ்வாய் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயங்களை அடைய வைப்பார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதும் நல்லது தான். இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் ஒரு நல்ல பலனை அளிப்பாருன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாயினால் வரக்கூடிய யோகங்கள் என்ன? பஞ்சமகா புருஷ யோகங்களில் ரூசக யோகம் அப்படிங்கிறது செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த ரூசக யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இது எந்த லக்னத்தார் இதை நல்லா அனுபவிப்பாங்கன்னா, செவ்வாய்க்கு நட்பான ஒரு மேஷ லக்னத்துக்காரங்க, விருச்சிக லக்னத்துக்காரங்க, தனுசு மீன லக்னத்துக்காரங்க, கடக சிம்ம லக்னத்துக்காரர்கள் இதை முழுமையாக அனுபவிப்பார்கள். ரூசக யோகத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல நிலப்புலன்கள், அந்த மாதிரி பூமி இது பாக்கியம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஆயுள் இருக்கும், கல்வி மேன்மை இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல ஒரு தலைமை தாங்கி நடத்தி செல்லக்கூடிய ஒரு பாங்கு இருக்கும். நிறைய பேரை அவங்க ஒரு லீட் பண்ணிட்டு போவாங்க. அந்த இதெல்லாம் இருக்கும் ரூசக யோகம் பெற்றவங்களுக்கு. அடுத்து செவ்வாய் குருவோட சேரும் பொழுது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. குஜன் மங்களன்லாம் சொல்கிறோம். செவ்வாய் குருவோட சேரும் பொழுது குருமங்கள யோகம். செவ்வாய் சந்திரனோட சேரும் பொழுது சந்திரமங்கள யோகம். சுக்கிரனோட சேரும் பொழுது பிருகுமங்கள யோகம். இப்படி யோகங்கள்லாம் ஏற்படுது. இது அந்த கிரகத்தோட இணைந்து இருக்கணும், இல்லை சமசப்தமாக 7க்கு 7ஆக இருக்கணும். இந்த மாதிரி சந்திரமங்கள யோகம்லாம் ஒரு நல்ல ஒரு மன உறுதி, அஞ்சா நெஞ்சம் அதெல்லாம் தரும். ஒரு எதையும் சாதிக்கிற துணிச்சலை தரும். ஆனால் கொஞ்சம் கோபம் பிடிவாதமெல்லாம் இருக்கும் சந்திரமங்கள யோகம் இருந்தாலுமே. குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம். அது ஒரு நற்பண்புகளை தரும், ஒரு தொட்டது துலங்கக்கூடிய தன்மையை தரும். இதெல்லாம் செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள். அடுத்தது செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வைத்தீஸ்வரன் கோயில் அதுதான் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம். அங்கே போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரக பகவானுக்கு நல்ல ஒரு அர்ச்சனை ஆராதனை எல்லாம், ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் வைத்து, செவ்வாயோட நிறம் சிவப்பு, செவ்வாய்க்கான அந்த ஜெம் பவளம், நீங்கள் ஒரு சிவப்பு கலர் வஸ்திரம் வச்சு செவ்வரளி மலர்கள் வச்சு ஒரு துவரம்பருப்பு அந்த மாதிரி தானியங்கள்லாம் செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம். இதுவும் ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகாரம். ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். அடுத்தது ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னா, நல்ல கீர்த்தி, நல்ல புகழ், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல தீர்க்க ஆயுள், நல்ல ஒரு துணிச்சல், ஒரு சாதனையாளர்களாக வர முடியும். ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு செயல்திறனுக்கான கிரகம். நல்ல ஒரு துணிச்சல் மிகுந்த செயல்களை செய்து ஒரு சாகசம் புரியக்கூடிய தன்மையை ஒரு நல்ல வல்லமையை தரும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே ஒரு துணிச்சல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு தலைமை தாங்கி நடத்திட்டு போகிற பண்பு, அதனால் அவர்களுக்கு முன்னேற்றம். இந்த மாதிரி உச்சம் பெற்ற செவ்வாய் பல வகையான பலன்களை தரும். ஒரு செவ்வாய் அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்தவர்கள். விளையாட்டு துறைகள்லையும் இருப்பாங்க, சாகசம் மிகுந்த செயல்களையும் செய்வாங்க. அதாவது இந்த காவல்துறை, இராணுவம், சீருடை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகள்லாம் அவங்க இருப்பாங்க. தலைமை தாங்கி நடத்தி செல்கிற பண்பு இருக்கும். ஏன்னா போர்படை தளபதி அப்படின்னு தான் நம்ம செவ்வாயை சொல்கிறோம். அவங்க உடற்பயிற்சி, அந்த மாதிரி ஒரு கட்டுமஸ்தான உடல், ஒரு புஜபலம், அதெல்லாம் செவ்வாயோட காரகம் தான் எடுத்துக்கலாம். செவ்வாய் உச்சமாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த கேரக்டர்லாம் இருக்கும். இவங்க நல்ல செயல்திறன் உடையவங்களாக இருப்பாங்க. சாதிக்கக்கூடியவர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா செவ்வாய் பலம் மிகுந்து இருக்கும். அடுத்தது செவ்வாய்க்கு நட்பு கிரகம் யார், பகை யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரிய சந்திரர்கள், குரு பகவான் செவ்வாய்க்கு நட்பு, சனி பகவான் செவ்வாய்க்கு பகை, புத பகவான் பகை, ராகு கேதுக்கள் பகை. சுக்கிரனை ஒரு சமகிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது
செவ்வாய் தசா வந்து பாதகமாக இருந்தால் என்ன நடக்கும், சாதகமாக இருந்தால் என்ன நடக்கும், செவ்வாய் தசா எந்தெந்த லக்னத்தாருக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து சுபரா அப்படின்னா நன்மையை செய்யக்கூடியவர். ரிஷப லக்னத்துக்கு நன்மை இல்லை, மிதுன லக்னத்துக்கு நன்மை இல்லை, கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து நன்மையை செய்யக்கூடியவர். கன்னியா லக்னத்துக்கு இல்லை, துலாம் லக்னத்துக்கு இல்லை, விருச்சிக லக்னத்துக்கு சமமான பலன்களை அளிப்பார், நன்மை தீமைன்னு. தனுசு மீன லக்னங்களுக்கு நல்ல பலனை அளிப்பார். மகரத்தில் உச்சமாகிறதுனால மகர லக்னத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார், கும்ப லக்னத்துக்கு சுமாரான பலன்களையே கொடுப்பார். இது இப்போ எந்தெந்த லக்னத்தார் வந்து செவ்வாய் தசையில் நன்மை அடைய முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். செவ்வாய் வந்து பாதகமாக இருந்த திசை நடத்தினா என்ன பலன், சாதகமாக இருந்த திசை நடத்தினா என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செவ்வாய் வந்து நல்ல சாதகமான நிலையில் இருந்து தசா நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் தசாவில் நல்ல பூமி பாக்கிய யோகம் கிடைக்கும், நல்ல நிலப்புலன்கள் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். சகோதர வகையில் நல்ல ஒற்றுமை இருக்கும், நல்ல அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு, அதிகாரம், ப்ரமோஷன், நல்ல இது சலுகைகள் அதெல்லாமே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை கிடைக்கும், நிலப்புலன்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து செவ்வாய் சாதகமாக இருந்து திசை நடத்தினால் கிடைக்கும். நல்ல புகழ் கிடைக்கும். செவ்வாய் பாதகமாக இருந்து திசை நடத்தினா நிறைய வந்து ஒரு வைத்திய செலவுகள், சர்ஜரி அந்த மாதிரி இது, வெட்டுக்காயம், தீப்புண்ணு அந்த மாதிரி இது, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பழுதாகி அதனால் பிரச்சனைகள், சகோதர வகையில் ஒற்றுமையின்மை, இந்த மாதிரியெல்லாம் செவ்வாய் தசாவில் நடக்கும். செவ்வாய் வந்து நல்லா இருந்து திசை நடத்தினா உடல் வளம், மனவளம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் பாதகமாக இருந்து திசை நடத்தினா எதிரிகளோட சண்டை, சச்சரவுகள் அந்த மாதிரி செவ்வாய் தசாவில் பலன்களை அனுபவிக்கணும். அடுத்து செவ்வாயை வந்து நம்ம கணவனுக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செவ்வாயோட இணைந்த கிரகங்களை வச்சு கணவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம வந்து ஜாதகத்தில் அறியலாம். நான் இப்போ சொல்கிறேன். செவ்வாயோட சூரியன் இணைந்து இருக்கும் பொழுது, இந்த செவ்வாய் சூரியன் இணைவு வந்து நிறைய மருத்துவத்துறையிலையும் இருக்காங்க. நிறைய மருத்துவர்களோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கும் பொழுது அது மருத்துவத்துறையில் கூட பணியை கொடுக்கும். அடுத்து இந்த செவ்வாய் வந்து சூரியனோட இருக்கும் பொழுது கணவர் நிர்வாக திறமை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது கணவர் ஒரு தேச சஞ்சாரி, இடம் விட்டு இடம் ஒரு பெயர்ந்து வாழ்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கும் பொழுது கணவர் நல்ல மதிநுட்பம் உள்ளவர், ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு வாதங்கள் இருக்கும், ஒற்றுமை இல்லாமல் ஒரு தர்க்க வாதங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து இருக்கும் பொழுது கணவர் நற்பண்புகள் உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது கணவர் அழகானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது கணவர் மந்த புத்தி உடையவர், கடன் பிரச்சனைகளையும் செவ்வாய் சனி இணைவு வந்து தரும். செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. செவ்வாய் கேதுவோடு இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலேயே பற்று குறைந்த கணவனாக இருப்பார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்படி செவ்வாயோடு இணைந்த கிரகங்களை வச்சு நாம் பலன் எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாயை பற்றின குணாதிசயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்து தான் திருமணம் செய்யணும். செவ்வாய் தோஷமுடைய ஜாதகரை ஒரு சுய ஜாதகத்தோடு இணைக்காமல் மற்றும் ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகத்தோடு இணைப்பது நல்லது. இந்த செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்தவர்கள்ட்ட இந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த இமோஷனலாக, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நிறைய செயல்களை வந்து செஞ்சுடுவாங்க. அதனால் கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது கோபம் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும். கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது தன்னையும் அழித்து அது யார் மேலே கோபப்படுறோமோ அவங்களையும் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய இது. கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சில செயல்களால் தான் நமக்கு கோபம் தூண்டப்படுது. அதை பலர் எதிரிகளாக இருக்கவங்க நமக்கு தூண்டினாலும் நாம் வந்து அதை கட்டுப்படுத்தி பழகிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல யோகா, நல்ல ஆன்மீக சிந்தனைகள், நல்ல என்ன சொல்கிறது, இந்த இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து ஒரு நல்ல கோபத்தை நமக்கு குறைக்கக்கூடிய வல்லமையை தரும். ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, யோக பயிற்சிகள் செய்கிறது, அந்த மாதிரி இதுதான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும். அதனால் கோபம் இருக்கிறவங்க வந்து அந்த கோபத்தை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. ஏன்னா கோபத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சில செயல்களை செஞ்சு அதோட விளைவுகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இந்த செவ்வாய் வந்து பலமானவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். லக்னத்திலலாம் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குணாதிசயம் வந்து கொஞ்சம் அவங்க கோபப்படுறவங்களாக இருப்பாங்க. பிடிவாத குணமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து செவ்வாய் கொஞ்சம் பலமாக இருக்கிறவங்க இதை வந்து கட்டுப்படுத்திக்கணும். முருகப்பெருமானையும் வந்து நம்ம வணங்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய தெய்வம், அதனால் முருகப்பெருமானையும் வணங்கலாம்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.